டுடே மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்த வெயிட் மிஷின் கிளிப்பை வந்து வீடியோ எண்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஹாய் ஆல், டுடே நம்ம சேலஞ்சில் டே 2ல் இருக்கிறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சமாக லைட்டாக எடுத்துக்கிட்டேன். குக்கும்பர், கேரட் அண்ட் பீட்ரூட் ப்ரோட்டீனுக்காக எக்ஸ் எடுத்துக்கிட்டேன். அண்ட் மார்னிங் அவ்வளோ பசிக்கல, ஸோ கொஞ்சமாக தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக எனக்குன்னு சமைக்கல, வீட்டில் எல்லாேருக்கும் பண்ணுறதுலே குவான்டிட்டி கம்மியாக எடுத்துக்கிட்டேன். வெஜிடபிள்ஸ் நிறைய போட்ட மாதிரி ரைஸ் வந்து ஒரு 150 கிராம் கிட்ட எக் எடுத்துக்கிட்டேன். அண்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக ஆல்மண்ட் நைட்டே சோக் பண்ணி வச்சுருந்தேன். அந்த வாட்டரையும் கன்சியூம் பண்ணிக்கிட்டு அந்த பிளாக் கிரேப்ஸையும் சாப்பிட்டேன். நான் நைட்டு டின்னர் வந்து வாட்டர் மெலன் ஒரு 3 to 4 ஸ்லைஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அண்டு இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கில் டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 6 PM டின்னரை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டேன். இன் பிட்வீன் என்டையர் டே ஃபுல்லாக அந்த ஃபேட் கலர் ட்ரிங்க் வந்து ஒரு 1 லிட்டருக்கு வந்து அது அப்பப்போ ஒரு சிப் வந்து கன்சியூம் பண்ணிக்கிட்டேன். இது இல்லாமல் ஒரு 2 லிட்டர் எக்ஸ்ட்ரா டெய்லியும் குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஈவினிங்காக கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, ஸோ அதனால் கொஞ்சம் வெளியே போக வேண்டியதெல்லாம் இருந்துச்சு வீக்கெண்டுன்றதுனால. ஸோ வெளியே போயிட்டு வந்துட்டு ஆனாலுமே வந்து நமக்கான ரொட்டீன் என்னன்னு அதுன்ற மட்டும் விட்டுறக்கூடாதுன்றதுனால டயர்டாக இருந்துச்சு. பட் விடக்கூடாது, இப்போ தான் டே 2ல் இருக்கிறோம் அப்படின்றதுனால வார்ம் அப் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக் வார்ம் அப் எக்ஸசைஸ் மட்டும் வந்து எப்பவுமே ரெகுலராக பண்ணணும். இல்லைனா வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நாள் கழித்து இப்போ வேறு பண்ணுறோன்றதுனால வார்ம் அப் வந்து மஸ்ட். ஒரு 2 to 3 ஹேண்ட் ரொட்டேஷன், ஹெட் ரொட்டேஷன் இது மாதிரி இருக்கிறது மட்டும் வந்து ஒரு பேசிக் வார்ம் அப் மட்டும் பண்ணிவிட்டேன். பாடி வந்து வார்ம் ஆகும் அப்படின்றதுனால. ஸோ அடுத்தது வாக்கிங் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நான் பாட்டுன்னு ஒரு ஆர்வத்தில் வந்து ஸ்பீடாக நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஷூஸ் வந்து மஸ்ட்டு. ஸோ வாக்கிங் போகிறவங்க கண்டிப்பாக வந்து ஷூஸ் வியர் பண்ணிக்கோங்க. ஸ்லிப்பர் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு செட் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ ஷூஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நடக்க ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் நேரத்தில் வந்து பயங்கரமாக கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டேன் நான். ஸோ ரொம்ப நாள் கழித்து பண்ணவே வந்து ரொம்ப டயர்டாக ஆகிட்ட மாதிரி எனக்கு என்னமோ ஃபீல் ஆச்சு. கொஞ்சம் நடந்தாலே பயங்கரமாக ஸ்வெட் ஆகிடுச்சு. ஃபேஸ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப டயர்டாக மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் ஃபீல் பண்ணேன், நம்ம ரொம்ப வீக் ஆகிட்டோமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனாலும் விடலை, 10,000 ஸ்டெப்பு நான் முடிச்சே ஆகும், அப்போ தான் நான் வீட்டுக்கு போவேன் அப்படின்ற மாதிரி. எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்படின்னு நடந்தே தீருவேன்னு சொல்லிட்டு பார்க்கில் எல்லாருமே போயிட்டாங்க. ஆனாலும் நான் கிளம்பாமல் முடிச்சுட்டு தான் போவேன்னு சொல்லிவிட்டு எப்படியோ வந்து எண்ட் ஆஃப் த டே 10,000 ஸ்டெப்ஸ் வந்து அச்சீவ் பண்ணிட்டேன். இது எஸ்டர்டே வீடியோஸ் வந்து இன்றைக்கி போஸ்ட் பண்ணுற மாதிரி நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கோட வீடியோவை நாளைக்கு போஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. 10,000 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அங்கே பார்க்லேயே அங்கங்கே ஒரு சில எக்யூப்மெண்ட்லாம் இருக்கும்ல, ஐ ப்ரொடெக்ஷன், அது எல்லாமே சும்மா வந்து கொஞ்சம் நேரம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு வந்து ஸ்டிச்சஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து வர வாக்கிங் போயிருக்கோன்றதுனால காஃப் மசில்ஸ்லாம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். நீங்கள் ஸ்டிச் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா பயங்கர டயர்டு, என் ஃபேஸ் பார்த்தாலே தெரியும். ஆனாலுமே வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் உட்காந்துட்டு அடுத்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஏன்னா வந்து ஸ்டிச் பண்ணாமல் கொஞ்சம் நம்ம கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோன்னா அதை நெக்ஸ்ட்டு வந்து நம்மளால் பயங்கரமாக ஒரு மூமெண்ட்டே பண்ண முடியாத அளவுக்கு கால் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஸ்டிச் வந்து மஸ்ட்டு. கொஞ்சம் எப்பவுமே வந்து எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் ஸ்டிச்சஸ் மட்டும் விட்டுறாதீங்க. வார்ம் அப் எப்படி இம்பார்ட்டனோ அதேமாதிரி ஸ்டிச்சஸும் இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாமே எனக்கு ரொம்ப நாள் கழித்து பண்ணவே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. இவ்வளோ வெயிட்டு போட்டுட்டேனான்றது எனக்கே வீடியோவில் பார்க்கும்போது தான் வந்து ரியலைஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இவ்வளோ நாள் நம்ம விட்டுட்டோமே அப்படின்ட்டு. ஸோ டே 2 வீடியோ இது, வெயிட் லாஸ் இது. நேற்றுக்கும் இன்றைக்கும் பார்க்க போனால் 1 kg லாஸ் ஆகிருக்கு. டெய்லியுமே 1 kg லாஸ் ஆகுமுன்னா கண்டிப்பாக லாஸ் ஆகாது. இது வந்து ஸ்டார்டிங்கிறதுனால வாட்டர் கண்டென்ட் ஈஸியாக ரெடியூஸ் ஆகிட்டதுனால 1 kg லாஸ் ஆகுது. பட் போக போக கண்டிப்பாக ஆகாது, அது எனக்கும் தெரியும். ஓகே, பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.